ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஸ்ரீனிவாசன் காஞ்சிபுரத்துலேருந்து எழுதியிருக்காரு சுவாமிஜி. தீட்சைகள் என்றால் என்ன, அந்த 6 வகை தீட்சைகள் பற்றி விளக்கம் கூறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் சைவத்தில் கொடுக்கக்கூடிய தீட்சையை பற்றி கேட்குறீங்களா, பொதுவான தீட்சையை பற்றி கேட்குறீங்களான்றது முக்கியம். உங்களுக்கு சைவ ஆகமத்தில் உங்களுக்கு நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை, நிர்வாண தீட்சை வரைக்கும் உண்டு. சிவ தீட்சை பார்த்திங்கன்னா நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை வரைக்கும் உண்டு. அதுக்கு பூர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பூர்ணாபிஷேகம். இதில் அந்த பூர்ணாபிஷேகம்ன்றது கடைசியாக பாரம்பரியமாக பூஜிக்கிறவாளுக்கு மட்டும்தான் அப்பா பிள்ளைன்ற வகையில் வரும். மற்ற தீட்சைகள் யார் வேணால் எடுத்துக்கலாம். வைணவ ஆகமங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள், வைணவ ஆகமங்களில் பார்த்திங்கன்னா பாஞ்சராத்திரம்ன்றது பூஜிக்கக்கூடிய ஆகமம். வைணவத்தில் பாஞ்சராத்திரம்ன்றது ஒரு விஷயம் இங்கே குறிப்பிடணும், அது பூஜிக்கக்கூடிய ஆகமம். அதனால் பாஞ்சராத்திரின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடாது, பரம வைணவர்கள்னு சொல்லலாம். இப்போ இந்த வைஷ்ணவாவில் பார்த்திங்கன்னா பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒரு தீட்சை உண்டு. ஒரு குருக்கிட்ட போய் அவரோட வைணவ குருக்கிட்ட போய், ஆச்சாரியன்கிட்ட குருக்கிட்ட போய் நிற்பா. அந்த குரு நாராயண பகவானோட பெருமைகளெல்லாம் சொல்லி சங்கு சக்கரம் அது வெள்ளியில் இருக்கும், அதை சூடு பண்ணி போடுவாள், அக்னியில் காமிச்சு. அதுக்கு மந்திரங்கள்லாம் உண்டு. அது ஒரு தீட்சை. அது மாதிரி கொடுக்கும்போது அவர் பூரண அது பரம வைஷ்ணவராக மாறுறார். இது ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் பஞ்ச சம்ஸ்காரம்னு அவள் வாங்குவாள். அந்த 8 எழுத்து உபதேசத்தையும் மந்திரத்தையும் வாங்குவாள். அந்த நாராயண மகா மந்திரத்தையும் உபதேசமாக வாங்குவாள். இதுக்கு அவளுக்கு தனித்தனி வழிமுறைகள் உண்டு, குரு உண்டு. இதில் வைகானசம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீமந்தத்திலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷ்ணு பலி சம்ஸ்காரம் உண்டு. கர்ப்பத்திலேயே பால் பாயசத்தில் வச்சு கர்ப்பத்திலேயே அந்த பஞ்ச சம்ஸ்காரம்லாம் அவளுக்கு ஆகிடும். அதனால் குழந்தை பிறக்கும்பொழுது வைணவ குழந்தையாக பிறக்கிறதுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் தவிர ஸ்ரீவித்யா மந்திர உபதேசங்களில் தீட்சை உண்டு. அந்த தீட்சைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரோட ஆனந்தா அப்படின்ற பேரையோ இல்லை வேறு சில அவள் பரம்பரையாக இருக்கக்கூடிய பேரையோ சேர்த்து கொடுப்பாள். உதாரணம் பூஜ்யானந்தா, பூஜ்ய ஆனந்தா, ஜப ஆனந்தா, ஜபத்தால் ஆனந்தம் அடையக்கூடியவன் ஜபானந்தா, பூஜ்யானந்தா பூஜை பண்ணக்கூடிய அல்லது மற்றவர்களால் மதிக்கக்கூடியவனாக சேர்க்கிறது ஆனந்தான்னு சேர்த்து பூஜ்யானந்தா, ஜபானந்தா அப்படின்னு சொல்லுவாள். அமிர்த ஆனந்தா, இப்படி ஆனந்தான்னு முடியக்கூடிய பேரில் கொடுப்பாள். அது ஸ்ரீவித்யா. அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேதா தீட்சைன்னு உண்டு. இப்படி உங்களுக்கு அதை தவிர நயன தீட்சை, அஸ்த தீட்சை, ஸ்பரிச தீட்சைன்னு தனித்தனியாக சொல்கிறது உண்டு. அதனால் தீட்சைன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதில் மாந்திரிக வழிகளில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தீட்சை உண்டு. அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஜபம் அந்த தேவதையை உபாசித்து அந்த தேவதையை நேரில் பார்க்குறதுக்காக கொடுக்கக்கூடிய தீட்சா, அதுக்கு தீட்சை உண்டு. அதுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அதில் ஜபம், அதே நேரத்தில் தவம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே யஜ்யம், அதுக்கப்புறம் தர்ப்பணம், அன்னதானம்னு சொல்லி கடைசியாக பிரயோகம்னு வரும். அதுலேயும் சில விதிமுறைகள் உண்டு. அந்த தீட்சைகள்லேயும் சில விதிமுறைகள் இருக்குது. அது ரகசியமாக சொல்லக்கூடியது. विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग
हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் வார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாம் திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுது. ஜோதிடத்தில் ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சாமான்னா டெய்லி வாங்கிட்டே தான் இருப்போம். இப்போ துணி வாங்குறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி 3 வாட்டி வாங்குவோம். மளிகை சாமான்னா தினமும் வாங்குவோம். காய்கறி தினமும் வாங்குவோம். சில விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம செய்துக்கிட்டே இருக்க முடியாது இருக்கும், பேசிக்கிட்டே இருக்க முடியாது இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இருக்கும். இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த ஜாதகத்தில் குறிப்பாக திருமண விஷயங்களில் நிறைய நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் நம்ம தவறான நம்பிக்கையால் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கிடுறோம். ஒரு நல்ல வாழ்க்கையை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வாய்ப்புகள் வந்தாலும் அதை விலக்கி வச்சிடுறோம். என்ன காரணம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை. சில கிராமங்களில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, மூத்த குழந்தைகளுக்கு ஆணி மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, தலையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, அந்த மாதிரி தவறாக புரிஞ்சுட்டு நம்ம ஒரு திருமண வாழ்க்கையை தடை பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் 2 ஜாதகங்கள் நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண பொருத்தம்னு பார்க்குறீங்க. இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், என் பொண்ணுக்கு பிறந்த ஜாதகம் இல்லை. உடனே அங்கே அவர் ஊரில் அவருக்கு ஜோதிடர் சொன்னார், சரி ருது ஜாதகம் இருக்கா? இருக்குது. சரி பையனோட ஜாதகத்தை கொடுங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் வச்சு ஜாதகம் போட்டிருக்கான். அந்த ஜாதகத்தை வச்சுட்டு பொண்ணோட ருது ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறாரு. மறுபடியும் சொல்கிறோம், பெண்களுக்கு ருது ஜாதகமே எழுத வேண்டாம்னே உறுதியாக சொல்கிறோம். அப்படி எழுதி அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பலன் பார்க்க போகிறீங்க? ஜாதகத்தில் வராகர், கர்க்கர், வெங்கடேச தெய்வக்கியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காளிதாசன் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த பெரியவா வராக விற்கிறவரோ இல்லை காளிதாசன் சமயத்தில் ருது ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்க சொல்கிறாளா?